ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நல்லா ஓடிட்டுருக்க சீரியலில் பாக்கியலட்சுமி ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா இனியா கொஞ்சம் நல்லாவே ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இனியோட கேரக்டர் நல்லாவே போயிட்டுருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டான்ஸ் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் ஆடிருப்பாங்க. அதை நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டாங்க, ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட உடல் பாவனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் பண்ணிட்டாங்க. பாடி ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு பேசிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் தன்னையெல்லாம் யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை என்னென்னா, என்னோடய வீடியோஸில் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மக்கள் என்னென்னா சீக்கிரமாக வந்துட்டு மற்றவங்கள குறை சொல்கிறாங்க. இப்படி வந்து எல்லாருமே எல்லாத்தையும் கேலி பண்ணிட்டு தான் இருப்போம். பசங்க மட்டும் கிண்டல் பண்ணுறதில்ல, பெண்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெண்களே வந்து கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி வந்து மற்றவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, ஷிவரிங் ஆகிறதுலாம் கிண்டல் பண்ணாமல் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. ஸோ அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்களும் பர்ஃபெக்டாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பர்ஃபெக்டாக இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோஸில் அந்த சாங்ஸை பற்றி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய தோற்றத்தை பற்றி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் அப்படியாவது ஆடியாவது சம்பாதிக்கிறேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, இதை வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெய்லியும் கண்ணாடி முன்னாடி எழுந்திரிச்சு நீங்களே உங்களை அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க, அப்போ தான் நல்லது. அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க நேகா. இப்படி வந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியல. பட் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் அப்படி என்னை வளர்த்தல. நானும் வந்துட்டு யாரையும் போய் இது ரொம்ப ஹார்ஷாலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேகா சொல்லியிருக்காங்க. என்னோடய வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் காய்ஸ். அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் காய்ஸ். தேங்க்யூ, பாய் காய்ஸ்.